friends, welcome back to my channel. இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்கு போகலாம். நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்லலாம் செயின் ஸ்டிச் வந்து எப்படி போடுறதுன்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஜரிலையும் பார்த்துட்டோம், த்ரெட்லேயும் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மற்ற ஷேப்ஸ்லேயும் நம்ம வந்து அதை ட்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட் லைன் போட்டிருப்பீங்க, அது போட்டு உங்களுக்கு நீட்டாக வந்துருச்சுன்னா நெக்ஸ்ட்டு வந்து ஷேப்ஸ் ரவுண்டு, ஸ்கொயர், ஃப்ளவர்ஸு, லீஃப் இந்த மாதிரி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் அப்படியே கர்வ் லைன்ஸ் இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து டிசைன்ஸில் அப்ளை பண்ணும்போது நீட்டாக இருக்கும். இது எப்படின்னா இப்போ இந்த ஸ்கொயரு, இந்த ஷார்ப் எட்ஜஸ் வர மாதிரியெல்லாம் இருந்துச்சுன்னா அதை எப்படி டேர்ன் பண்ணணும் அப்படின்னு பாருங்கள். இப்போ நான் வந்து அந்த லைனை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ ஒரு குட்டியாக ஒரு செயின் போட்டு டேர்ன் பண்ணுவேன். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், அந்த இடத்துல ரொம்ப முன்னையாக இருக்கிற மாதிரி இல்லாமல் நமக்கு அந்த ஷார்ப் எட்ஜஸ் வந்து கரெக்டாக கிடைக்கும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நீட்டாக உங்களுக்கு சீக்கிரமாக ரிசல்ட் கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து ஃப்ரேமில் கிளாத் ஃபிக்ஸ் பண்ணால் நல்லா டைட்டாக இருக்கணும். கொஞ்சம் லூஸாக இருந்துச்சுனாலுமே நீங்கள் டிசைன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணி பார்க்கும்போது நம்ம போட்ட ஸ்டிச்சுக்கு பக்கத்துலலாம் வந்து சுருக்கமாக இருக்க மாதிரி இருக்கும். அதை அவாய்ட் பண்ணணுன்னா நீங்கள் கிளாத்தை ஃபிக்ஸ் பண்ணும்போதே ஃப்ரேமில் வந்து நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. கிளாத் எதுவும் டேமேஜ் ஆகாது. நார்மலாக எப்பவும் போல் எண்ட் நாட் போட்டு முடிச்சிடணும். நெக்ஸ்ட்டு நான் வந்து ஒரு லீஃப் ஷேப் ஒன்று எடுத்திருக்கேன். எந்த ஸ்டிச்சு ஸ்டார்ட் பண்ணாலும் ஒரு பேக் ஸ்டிச் ஒன்று, ஒரு பேக் செயினில் ஒன்று போட்டு அப்படியே ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். செயின் ஸ்டிச் போட்டதும் உடனே டேரெக்டாக ப்ளவுஸில் வந்து நீங்கள் மற்ற டிசைன்ஸ் அப்ளை பண்ணி பார்க்காதீங்க. வேறு இந்த நார்மல் கிளாத்லேயே வந்து நீங்கள் மற்ற ஃப்ளவரோ லீஃப் இந்த மாதிரிலாம் நல்ல ஷார்ப் எட்ஜஸ் வர டிசைன்ஸ்லாம் வந்து சும்மா சின்ன சின்ன மோட்டிவ் மாதிரி போட்டு அதோட அவுட்லைனை வந்து போட்டு பாருங்கள். உங்களுக்கு எந்த இடத்துல மிஸ்டேக்ஸ் வருது அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். நீங்கள் அதை வந்து போட்டுகிட்டே இருக்கும்போது ப்ராக்டிஸ் ஆகிடும் சீக்கிரமாக. இதே போல் நார்மலாக எப்போ போல் எண்டு நாட் வந்து போட்டு ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இன்றைக்கி வந்து டபுள் லேயர் செயின் ஸ்டிச் எப்படி போட்டதுன்னு பார்க்கலாம். எப்பவும் போல் ஒரு லைன் செயின் ஸ்டிச் வந்து ஃபஸ்ட்டு நம்ம போட்டுடணும். அந்த ஒரு லைன் செயினில் இருந்து தான் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு லைனை வந்து கொண்டு வருவோம். இப்போ அந்த செயினுடைய சென்டர் பாயிண்ட் இருக்குல்ல, ஒவ்வொரு செயினுடைய சென்டர்லேயும் எடுத்து திரும்ப அடுத்த செயினுடைய சென்டரில் ஒரு விட்டு நம்ம எடுத்தோம்னா டபுள் லேயர் செயின் ஸ்டிச் வந்து போட்டுடலாம். இப்போ பாருங்கள், மேலே இந்த வியூவில் காட்டுறேன். இதே மாதிரி தான் த்ரெட்லேயும் போடுவேன். அதையும் இதே வீடியோஸ்லேயே நான் போட்டிருக்கேன். த்ரெட்டில் டபுள் செயின் போட்டதையும் செக் பண்ணி பாருங்கள். இன்னும் பின்னாடி வரும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசியில் அதே மாதிரி எந்த ஸ்டிச்சும் போட்டால் முடிஞ்சது.
இதே மாதிரி இதுலேயும் எண்டு நாட் போட்டுருங்க. அவ்வளோதான். மீதி ஃப்யூச்சர் வீடியோஸில் வந்து அடுத்த ஸ்டிச்சஸில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை.